இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 18 வசனம் 1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். என் வாழ்க்கையில அற்புதமே நடக்கல, நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றீங்க, வல்லமையாக இருந்தீங்க, என்னுடைய லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு ஜெபிக்காமல் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைத்திராத அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, அன்னாளை பார்க்கும்போது பென்னினாளுக்கு பிள்ளை இருக்கிறது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை, ஒரே வீட்டுலதான் இருக்கிறாங்க. அன்னாளை இந்த பென்னினால் மனம் மடிவாக்குவாங்க, வார்த்தையினால வேதனைப்படுத்துகிறவாங்க. ரொம்ப வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு இந்த அன்னாள் காணப்பட்டாலும் வருஷந்தோறும் எருசலேமுக்கு அந்த ஆலயத்துக்கு போக வேண்டிய அந்த சூழ்நிலை வரும்போதெல்லாம் அன்னாள் வீட்டிலேயே இருந்திருக்கலாம். என் வாழ்க்கையில தான் அற்புதமே இல்லையே, அதிசயமே இல்லையே, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவே மாட்டுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அன்னாள் ஆலயத்துக்கு போகாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த அன்னாள் அப்படி அல்ல, சோர்ந்து போகல, ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தார்கள். என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்தாலும் பரவாயில்ல, செய்யலனாலும் பரவாயில்ல, என் ஆண்டவரை நான் விட மாட்டேன், அவரை ஆராதிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், ஆலயத்துக்கு போகிறதுக்கு விடாமல் நான் போவேன் என்று சொல்லி அன்னாள் கடந்து போனார்கள். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அன்னாள் பொருத்தனையோடு ஜெபித்த அந்த ஜெபம் வீணாய் போகவில்லை. கால தாமதமானது, கால தாமதமானாலும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கும்படியாய் கர்த்தர் அன்னாளை ஆசீர்வதித்தாங்க. பிரியமானவர்களே, சில வாசல்கள் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது, சில நன்மைகள் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. அன்னாளுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட காரணம் என்னன்னா, மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தான் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் நன்மையை செய்வார். அன்னாளை போல சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நினைத்திராத அற்புதங்களை ஏசப்பா செய்ய போகிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதே, அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சோர்ந்து போய் இருக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா, கவலையோடு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம். கவலைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். இந்த வியாதி எனக்கு வந்ததே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். எல்லா பலவீன கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்வீராங்க. கடன் பாரத்தை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா, சோர்ந்து போய் இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. செய்கிற வியாபாரங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, கர்ப்பிணிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பிணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. எல்லா தேவ பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதுங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.